இன்னைக்கான மினி விளாக்ல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சு சப்பாத்தி போட்டிங்கன்னா எவ்வளோ பண்ணாலும் பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கப் டபுள் பீன்ஸை ஹாட் வாட்டரில் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ண மறந்துட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டபுள் பீன்ஸ் நல்லா ஊறி டபுள் தி சைஸ் ஆகிடும். இப்போ இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா கறி நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் ஊற வச்ச டபுள் பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு, வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி 6-7 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே தேங்காய் பால் தான். ஸோ அரை மூடி தேங்காயில் நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சு விட்டுடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, கூடவே நல்ல பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச 2 தக்காளி பழத்தை ஊற்றி பச்சை வாடை போனதும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி வேக வச்ச டபுள் பீன்ஸை தண்ணியோட இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா முன்னாடி எடுத்து வச்சிருக்க திக்கான தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே கொஞ்சம் கசூரி மேத்தியை கசக்கி தூவி விட்டுக்கோங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் கொத்தமல்லி இலை கூட தூவிக்கலாம். நல்ல திக்காக க்ரீமியாக சூப்பரான டபுள் பீன்ஸ் கோகோனட் கறி தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் ரன்னிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.